பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டு? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஜெயலலிதாவுக்கு இருந்த அதே திமிர் இப்போ இருக்கிற சிஎம் விஜய்க்கும் இருக்கு. நான் சொல்லல, சொன்னவர் வேற. யார் சொன்னது அப்படின்னா, ஆர்எஸ் பாரதி இருக்கார் தெரியும் இல்லையா, திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இப்போ இருக்கிறார். அந்த சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுன்னு சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அவர் தான். அந்த ஆர்எஸ் பாரதி தான் இப்போது திருவொற்றியூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் தான் ஆர்எஸ் பாரதி இப்படி பேசியிருக்கிறார். இப்படி அவர் பேசுகிறதுக்கு வேறு காரணம் இருக்குது, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. சரி, ஆர்எஸ் பாரதி இந்த திருவொற்றியூர் பொதுக்கூட்டத்தில் ஏன் சிஎம் விஜய்க்கு ஜெயலலிதா மாதிரியே திமிர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1991 ஜெயலலிதா முதலாக ஆட்சிக்கு வந்தபோது இந்த டான்சி நில வழக்கில் மாட்டினாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போது சிஎம் விஜயும் அந்த டெண்டர் விஷயத்தில் மாட்டியிருக்கிறாரு. அப்போது அந்த தப்பை, ஜெயலலிதா பண்ண அந்த தப்பை கண்டுபிடிச்சதே நான் தான். அவங்க பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணல, மிகப்பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணல, வெறும் அந்த நிலம் வாங்கின தப்பு தான் பண்ணாங்க. அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் எதிர்கட்சியில் வெறும் கலைஞர் மட்டும்தான் இருந்தார். அதனால் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வாயை விட்டாங்க, அவங்க வாயால் அவங்களே கேட்டாங்க. கடைசியில் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத என்னுடைய வாயில் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். இப்போ அதே சென்டிமெண்ட்டோட பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிஎம் விஜய் வந்து டெண்டர் விஷயத்தில் ஆரம்பத்திலேயே மாட்டியிருக்காரு. அதனால் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் சிஎம் விஜய்க்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. சிஎம் விஜய்க்கும் கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அந்த பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார். யாருக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா 100 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. 100 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியோ ஆடிக்கிட்டு இருந்த அந்த கட்சிக்கு 100 நாளைக்கு முன்னாடியே கெட்ட காலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ சட்டமன்றத்தில் வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆர்எஸ் பாரதியுடைய கோபத்துக்கு மிக முக்கியமான காரணமே சிஎம் விஜய் வந்து தாவேகாவுடைய நிதியமைச்சர் 3 டெண்டர் ரிவ்யூ பண்ண ஃபைல்ஸ் வந்து சிஎம் உடைய டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு சிஎம் விஜயும் ஆமாம், அந்த 3 ரிவ்யூ பண்ண ஃபைல் என் டேபிளில் தான் இருக்குது, அதை என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் சொன்னார். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் கூச்சல் போடலையே, சட்டமன்றத்தில் இருந்த ஒரு திமுக காரங்க கூட கூச்சல் போடுறாங்க. சட்டமன்றத்தில் எதுக்கு எடுத்தாலும் கூச்சல் போடுற திமுக காரங்க சிஎம் விஜய் என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, அதை என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, அதை எப்போ ஓப்பன் பண்ணுமோ அப்போ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இப்போ ஆர்எஸ் பாரதி இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த நேரத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் வாயை திறக்கல. அது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்துக்குள்ளே ஆர்எஸ் பாரதி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2022 ராஜ்யசபா எம்பியாக இருந்ததோட சரி. அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதிக்கு திமுகவுடைய அமைப்பு செயலாளராக பதவியை கொடுத்து ஓடுன்னு ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. 79 வயசாச்சு உங்களுக்கு, நீங்கள் வந்து இன்னும் கட்சிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதவி ஒன்று, அமைப்பு செயலாளர் பதவி ஒன்று தரோம், போய் ஒரு வீதியாக மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருங்க, தாவேகா ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், இதுதான் உங்களுக்கான வேலை, ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதுக்காக வாரம் ஒரு வீதியாக போய் இவரும் பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொன்னவர் தான் இவர் வந்து இந்த மாதிரி தான் பேசுவார்னு நினைக்கிறேன். ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞர், ஆனால் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா இப்படி தான், கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, நல்ல சாவே வராது, இப்படி பேசுகிறவங்கள தான் திமுக காரங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாகரிகமாக யாராவது பேசுனாங்கன்னா நீலாம் போய் பேசாத, நீலாம் அதுக்கு லாய்க்கே கிடையாது. திமுகவில் நீ பேச்சாளராக இருக்கணும்னா வாய்க்கு வந்த மாதிரி அசிங்கமாக பேசணும். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான் அந்த ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்டவர் தான் போல இருக்குது ஆர்எஸ் பாரதி. இப்போ அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நமக்கு தெரியும் இல்லையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் எப்படி அப்படின்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே இப்போ வழக்கெல்லாம் தொடுத்ததுனால அந்த ஒரு பொறுப்பை இப்போ ஆர்எஸ் பாரதி எடுத்து செய்கிறாரு போல இருக்குது. செய்யட்டும். ஜெயலலிதாவை பற்றி இவ்வளவு மோசமாக ஆர்எஸ் பாரதி பேசினாரே, இந்த இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளராக, அவர் இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா பாருங்க.
என்னடா திமுக காரங்க நம்ம கட்சியின் தலைவரை, அதுவும் ஜெயலலிதா மாதிரி இருக்கிற அம்மாவை இப்படி பேசலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு குரல் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஜெயலலிதாவை பற்றி ஏதாவது பேசி இபிஎஸ் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா அதை எதிர்க்கணும் அப்படின்னா அது விஜய் பேசியிருக்கணும். திமுக காரங்க பேசினாலாம் திறக்க மாட்டார், வாயை திறக்க மாட்டார். இப்போ அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பீங்கள்ல, அவங்க போய் கேளுங்க, ஆர்எஸ் பாரதியெல்லாம் இப்படி பேசுகிறாரு நம்ம அம்மாவை பற்றி, மிஸ்டர் இபிஎஸ் அதுக்காவது உங்கள் வாயை கொஞ்சம் திறப்பீங்களா அப்படின்னு கேளுங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, டேபிள் மேலே 3 ஃபைல் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாரு. தாவேகா கட்சி செஞ்ச 15 ஊழல் வழக்கு என் கையில் இருக்குது, தாவேகா அந்த கட்டை அவுத்தா, நான் இந்த கட்டை அவுப்பேன் அப்படின்றாரு. எந்த கட்டன்னு தெரியல. விஜய் பேசும்போது சொல்கிறாரு, இந்த ஃபைலை நான் இப்பயே ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்புறம் இடைத்தேர்தலையாவது அவர் ஜெயிக்க வேண்டாமா? அவருன்னா யார்? குளத்தூரில் தோத்தார் பாருங்க, அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு விஜய்க்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அந்த ஒரு இடத்துக்கு சரியா இல்லை, சரியான ஒரு போட்டியாளர் வேணும்னு யாருக்கு தான் விருப்பம் இருக்காது இல்லையா? அட்லீஸ்ட் அந்த இடைத்தேர்தல் வர்ற வரைக்குமாவது இந்த ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணாமல் ஸ்டாலின் போட்டியிட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு விஜய் விரும்புகிறார். அப்படி வந்ததுக்கப்புறம் சரி ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு போல. 3 ரிவ்யூ பண்ண ஃபைல் என் டேபிளில் இருக்குது அப்படின்னு சிஎம் விஜய் சொல்லும்போது சட்டமன்றத்தில் யாரும் சத்தம் போடல பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபைல் இருக்குன்னா பரவாயில்ல, நாம் பண்ண ஊழலாக இருக்காது, நம்ம விட பெருசாக நிறைய பேர் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சட்டமன்றத்தில் கூச்சல் போட்டிருக்கலாம். ஆனால் 3 ஃபைல் இருக்குது அப்படின்னதும் திமுகவை சேர்ந்த எல்லாருக்குமே, சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. ஒருத்தர் வாயை திறக்கல அந்த இடத்துல. அதனால் ஆர்எஸ் பாரதி வந்து நான் வந்து என்கிட்ட இருக்கிற கட்டா வைப்பேன், உங்கள் வழக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த திமுகவை சேர்ந்தவங்க கிட்ட போய் பேசிடுங்க. ஐயா அங்கே 3 ஃபைல் இருக்குதுன்னு சொல்கிறாரு, உண்மையிலே ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு போய் கேட்டுவாங்க. இவங்க பண்ண ஊழலுக்கெல்லாம் வழக்க போட்டு அது ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆக்கி மீடியாஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு பதிலாக, நீ சுட்டிருக்கியா, பணத்தை மக்கள்கிட்டேருந்து உருவி இருக்கியா, அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு, நீ ஜெயிலுக்கு போகணும், நீ தண்டனை அனுபவிக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்ற டிமாண்ட் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஒழுங்காக நீங்களே கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, இல்லை அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணட்டான் அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ரிவ்யூ பண்ண பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ புதுசாக திட்டத்தை எல்லாம் அறிவிக்கும் போது சில எக்ஸ்ட்ரா திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண ஃபைலில் கண்டுபிடிக்கப்பட்ட பணம் தான். அதாவது டெண்டர் விட்டு எக்ஸ்ட்ராவாக இவங்க அடித்து வச்சிருக்கிற பணம் தான் இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைல்லாம் ஓப்பன் ஆகணுமா வேண்டாமா அப்படின்றதான் இவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்த 2 சட்டமன்ற தேர்தலையாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற கனவு கூட காண முடியாது. அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு திமுகவுடைய அந்த கட்சியின் நிலைமை. அதனால ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கிறவங்க வெறும் அமைப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயும் இல்லை, நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இல்லை, அந்த மாதிரி எங்கேயும் இல்லாத இவர் வந்து என்கிட்ட தாவேகாவை சம்பந்தப்பட்ட 15 பேருடைய ஃபைல் இருக்கு அப்படின்லாம் சொன்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்எஸ் பாரதி இப்போ கூட்டுறதெல்லாம் பொதுக்கூட்டமா இல்லைன்னா ஸ்டாண்டப் காமெடியா அப்படின்னே தெரியும். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் அவ்வளவு காமெடியா இருக்கு. நான் 15 ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஃபைலுக்குள்ள பேப்பர் இருக்கான்னு பாருங்க முதல்ல. ஏன்னா ஃபைல் இருந்தால் போறாது, அதுக்குள்ள பேப்பர் இருக்கணும், அதில் ஏதாவது இருக்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.